இங்கே உங்களுக்கு உரையை நிகழ்த்தி கொண்டு இருக்கிற அவங்களுடைய ஆன்மாவும் இங்கே வரப்படணும். இங்கிருந்து ஒரு நல்ல விஷயங்களை உங்களோட பரிமாறப்படணும்னு இது ஒரு முப்பரப்புல இது ஒரு தொடர்பு. அந்த முப்பரப்போட தொடர்புகளில் தான் அருணகிரிநாதரே திருவண்ணாமலையில் பிறக்கிறார். அந்த திருவண்ணாமலைக்கும் அருணகிரிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம எல்லாரும் எல்லாரோடையும் தொடர்புல இருக்கிறோம். அது முப்பரப்போட தொடர்புகளில் தான் நம்ம ஒரு சந்திப்புகளோ ஒரு நிகழ்வுகளோ நிகழ்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கணும். அப்படித்தான் இந்த நிகழ்வுகள் இந்த வடிவத்தில் இங்கே நல்ல இந்த சூழலை பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்பட்டது. அப்புறம் எந்த சூழல்லையும் நம்ம ஒரு நல்ல வடிவத்தில் மீண்டும் மீண்டும் ஒரு 3 முறை புதுச்சேரியிலேருந்து நம்ம ராமநாதபுரத்துக்கு சொந்தத்தில் ராமநாதபுரம் மண்ணிலே பிறந்து வளர்ந்த அந்த புண்ணிய பூமி என்று சொல்வார்கள். அது வானம் பார்த்த பூமி கிடையாது, ஒரு பெரிய புண்ணிய பூமி. அது என் போன்ற இல்லை நல்ல தவம் பண்ணுறவங்களுக்கு ராமநாதபுரமும் ராமேஸ்வரமும் ஒரு தெய்வீகமான கடவுள் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் வெளியில் மக்களால் அதை ரசிக்க முடியலை, அதை பார்க்க முடியலை. அது அவங்களுடைய அது இயலாமையில் அவங்களுடைய வளர்ச்சி அப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியணும். அந்த மாதிரி மண்ணிலிருந்து ஒரு நல்ல வடிவத்தை, ஒரு தெய்வீகமான செயலை, ஒரு தெய்வீகக்குள்ள இருக்கிற திருப்புகளை பற்றியோ அருணகிரியை பற்றியோ சொல்வதற்கு அப்படிங்கிறத தாண்டி இது முன்ஜென்மத்தோட தொடர்புகள்னால தான் இதை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கும். முன்ஜென்ம தொடர்பு இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நம்ம செய்ய முடியாது, செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ நான் எங்கேருந்து வரேன் அப்படின்னா ராமநாதபுரத்துலேருந்து வர்றேன், புரியுதுங்களா? ராமநாதபுரத்துக்குள்ள இருந்து இங்கே நம்ம வர்றோம். இப்போ இங்கே இந்த நிகழ்ச்சி நாள் 6வது நாளில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அப்போ அவங்க பிறந்த ஊர் ராமநாதபுரம். அப்போ அந்த ஊரில் இருந்து 6 என்பது முருகனுடைய 6 படையும் ஒன்றா அடக்கக்கூடிய ஒரு நல்ல வடிவத்துக்குள்ளே இருக்கிற செயலாக இருக்கக்கூடியது. அப்போ எல்லாமே சரியாக அந்த முப்பிறப்பு தொடர்புகளில் யார் எங்கே வரப்படணும், யார் யாரால் பார்க்கப்படணும் அப்படிங்கிறது தான். இப்போ சூரன் அந்த மாமரம் கதை சொல்லும்போது அவங்க சொன்னாங்கல்ல, வேல்வுடன் அவங்க தந்தை அவருக்கு அந்த உடலையும் அந்த செயலையும் அந்த வடிவத்தையும் கொடுத்திருந்தாலும் அதற்கு இவர் வேல் தான் அவருக்கு ஞானத்தை கொடுத்துச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவர் தந்தையிடம் இருந்து பெற்ற விஷயத்தை அதை வெளிக்கொண்டு வந்தது யார் கொண்டு வந்தார்னா முருகன் கொண்டு வந்தார். அப்போ ஒரு பொருளை உங்களுக்குள்ள இருக்கின்ற எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல பொருள் உங்கள்கிட்ட இறைவன் கொடுத்துருக்கிறான். அந்த பொருளை உங்களால் பயன்படுத்தவே முடியல. அப்போ முருகன் மாதிரி ஒருவர் இல்லை, ஒரு குரு மாதிரி ஒருவர் தான் அந்த பொருளை பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற்ற முடியும். அப்போ அங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா அவருடைய அந்த ஜீவன் ஒரு ஆன்மாவாக முழுமையாக தன்னை யாருன்னு உணர முடியலை. தன்னை யாருன்னு உணர்ந்தா முருகன் மாதிரி ஒருவர்கிட்ட போய் சண்டையிடுவாரா? அப்போ உணர முடியாத ஒருத்தரை உணர வைத்தார் முருகன். இதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ உணர முடியாதது, இப்போ இந்த தேகம் உள்ள இருக்கிற உயிர் ஈசனால கொடுக்கப்பட்டது. ஆனால் இதை யார் விழிக்க வைக்கிறார்களோ, யார் உணர வைக்கிறார்களோ, அப்போதான் அந்த உயிருக்கும் அந்த உடலுக்குமே பெருமை. அப்போ அந்த உடலுக்கும் உயிருக்கும் எப்பொழுது பெருமை ஏற்படும்னா, எப்பொழுது உணர்கிறாயோ அப்பொழுது பெருமை ஏற்படும். உணராத வரைக்கும் நீ அந்த உடலை வெவ்வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி கொண்டே இருப்பாய். அப்போ உணரும்போது அங்கே முழுமையாக பயன்பாட்டுக்கு எல்லோரும் பயன்பாட்டுக்கு நீ பயன்படுற மாதிரி வாய்ப்பை உருவாக்குவார். அதனால தான் முருகனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஞானக்காரர், ஞானத்துக்குரியவர். அருணகிரிநாதர் நாத விந்தால கஷ்டப்பட்ட போது நாத விந்தையை நமச்சிவாயமாக மாற்றக்கூடிய வித்தையையும் தந்திரத்தையும் மந்திரத்தையும் உண்மையான அந்த சுவாசத்தை எப்படி வள்ளி என்ன தெய்வான என்ன 2 காற்றாக சேர்த்து நானும் 3ஐயும் சேர்த்தா அந்த பிரம்ம நிலை என்பது பிரம்மா என்பது படைப்பு என்பது என்னன்னா உள் உணர்வு. அந்த உள் உணர்வு யாருக்கெல்லாம் சரியா வேலை செய்தோ அவன் துன்பத்திலிருந்து விடுபடுறான்னு அர்த்தம். அந்த உள் உணர்வை யாரெல்லாம் உணர முடியாம போறாங்களோ அவங்க துன்பத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள்னு அர்த்தம். உள் உணர்வு என்பது ஒரு மனிதன் தன்னுடைய துன்பத்திலிருந்து விடுபடுவதும்
இந்த உலக இயக்கத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய, பிரபஞ்ச ரகசியத்தை கண்டுபிடிக்கக்கூடிய இறை நூல்கள்ல எழுதப்பட்ட விஷயங்களை அப்படியே உள்வாங்கிறது தான் அந்த உள் உணர்வு. அந்த வெளி உணர்வு, வெளி முகங்கிறது என்னன்னா மனம். அந்த மனதால் இயங்கும் போது நீ உணர முடியாமல் துன்பத்தில் மாட்டிக்கொள்வாய். மனம் என்பது நாம் சாப்பிடுகின்ற இனிப்பு பலகாரம் போல. அந்த உள் உணர்வு என்பது உணவே அருந்தாமல் கூட உணவு அருந்தியது போல் சில வார்த்தைகளை கேட்கும் போது நமக்குள்ள ஒரு பசி ஆற்றப்படுகிறது போல், அந்த மாதிரி உள் உணர்வுகள் இங்க இருக்கிற அத்தனை பேருக்குள்ளையும் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு துன்பமும், ஒவ்வொரு துயரமும், நம் வாழ்க்கையில சில தீர்க்க தரிசியாக சில விஷயத்தை உணர முடியாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம், தன்னை உணர முடியாமல் இருப்பதற்கு காரணம், அந்த உள் உணர்வுகளில் நம்மளால் உணர முடியவில்லை. அந்த உள் உணர்வை தான் ஆன்மா என்று சொல்கிறார்கள். அந்த உள் உணர்வு யாருக்கு அது சரியாக உணரப்படுகிறார்களோ, அதான் சொல்வது, இறை தத்துவமே வணங்குவது பூஜிப்பதில்லை, உணர்வது தான். அந்த உணர்ந்தால் உனக்கு என்ன கிடைக்குதுன்னா மௌனம் கிடைக்கும். அந்த மௌனத்துல நீ என்ன செய்கிற, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ராமேஸ்வரம் கடல், அந்த கடல்ல ஒரு 3 விதமான தன்மைகள் ஒன்று சேர்ந்து உணர்வு நிலையில ஏற்படுது. அப்ப உணர்வு நிலையில ஏற்படும் போது என்ன ஆகுது, மௌனம் கிடைக்குது. அப்ப அந்த மௌனத்துல என்ன கிடைக்குதுன்னா ஒரு பிரபஞ்சத்துக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு கிடைக்குது. ஒரு அலைவரிசை மேலிருந்து கீழே ஒரு மௌனமாக ஆழ்ந்திருக்கிறவர்கிட்ட தியானம் வருகிறது, ஞானம் வருகிறதுங்கிறாங்க. நீ எப்பொழுதெல்லாம் மௌனமா இருக்கிறியோ உங்ககிட்ட மனிதன் பேசுவதில்லை, இறை பேசுதுங்கிறாங்க. மௌனம் என்பது மனதால் இருப்பது பேர் மௌனம் அல்ல. விரதமோ மௌன விரதமோ ரெண்டுமே வருத்தக்கூடாது. அப்ப வருத்தாம ஒரு வேலை நடக்குன்னா உள் உணர்வு இருந்தால் மட்டும்தான் வருத்தாம வேலை நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த உள் உணர்வுகள் ஏற்படும் போது உங்களுக்கு பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பெரிய தொடர்புகளை ஏற்படுத்தப்படுகிறது. அப்ப என்ன ஒரு பரிணாமம் அங்க நடக்கிறது என்றால், ஒரு ஆன்மா முழு விழிப்புத்தன்மையில ஒரு முழு பிரகாசமாக ஒரு ஒளியாக மாறும்போது கீழைக்கும் மேலைக்கும் அந்த அண்டம், அண்டத்துல உள்ளது பிண்டத்துல இருக்குனாங்கல்ல, அந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கக்கூடியது உள் உணர்வு. அந்த இணைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடியது ஆன்மா. அப்ப அந்த ஆன்மா ஒரு விழித்தா அவங்க ஆன்மா விழித்தவங்களை பார்க்கறது அதிசயம்பாங்க. அப்ப ஆன்மா விழித்தது இந்த உலகத்துல யார் இருக்கான்னா கருடன், மயில், நாகம், இந்த மாதிரி இதெல்லாம் இவர்கள்லாம் யாருன்னா ஆன்மா விழித்தது. அப்ப ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போகும்போது ஒரு கருடன் அங்க வருகிறார். அந்த கருடனை பார்த்துட்டா ஒரு புண்ணியன்னா அது ஆன்மா விழித்தது. கருடன்ல 2 விதமான கருடன்கள் இருக்கிறது. ஒரு கருடன் ஆன்மா விழித்த கருடனை என்ன பண்றாங்கன்னா, ஆன்மா விழித்து இங்க நிறைய பேர் தியானம் பண்ணலாம். உயிர் விழித்து ஆன்மா விழித்து அப்படிங்கிறதுக்கு பொருள் தான். ஆன்மா விழித்து யாரெல்லாம் தியானம் பண்றாங்களோ, யாரெல்லாம் இருக்கோ அவர்களுக்குள் இந்த பிரபஞ்சமோ ஞானிகளோ வந்து போவார்கள் என்று அர்த்தம். அப்ப இந்த மாதிரி ஆன்மா விழித்து தியானத்துல இருக்கிறவனுக்கு சில காட்சிகளும் சில குறிப்புகள், அந்த எழுதப்பட்டிருக்கிற குறிப்புகள்லேருந்து பிரபஞ்சத்திலேருந்து சில ரகசியங்களை அந்த ஞானி காட்டி கொடுக்கிறார் சூட்சமத்தில். அவரை ஆழ்ந்து அவர் அடிக்கடி அவரை சந்தித்து என்ன பண்றாரு, அந்த பேரு ரகசியத்தை அவரிடம் உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த பேரு ரகசியத்தை அவருக்கு காட்டி கொடுக்கிறார். அப்ப எந்த சூழல்லையும் வெளிமுகமாக போகாமல், வெளி ஊருக்கு போகாமல், ரொம்ப தூரம் நடந்து போகாமல், வெளி செயல்களே செய்யாமலே உள் செயலிலே ஒரு ஆன்மா விழித்தவனுக்கு இறை ரகசியம் காட்டி கொடுக்கப்படுகிறது. அப்ப காட்டி கொடுக்கப்படுகிற ஆன்மா விழித்தவனை பார்ப்பது, வணங்குவது பெரிய புண்ணியம், பெரிய செயல் அப்படி என்று சொல்கிறார்கள். அதே வேளையில் ஆன்மா விழித்தவன் அங்கு உள்ளுணர்வாக உணர்ந்து அவன் எப்படி உணர்வற்ற நிலையில, அந்த உணர்வற்ற நிலை என்பது என்னன்னா 3 நிலைகளை குறிக்கும். அதான் முருகன், வள்ளி, தெய்வான். இந்த 3 நிலைங்கிறது உணர்வற்ற நிலை. இந்த உணர்வற்ற நிலை அப்படின்னா முருகனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, பிரபஞ்சம், காஸ்மிக் எனர்ஜி. எல்லாத்தையும் உள்வாங்கி அதை கொடுக்கக்கூடியவர். அதே வேளையில் என் போன்ற இருக்கிறவரோட தொடர்புல இருக்கிறவர். அப்ப ஆன்மா விழித்தா நான் போயிட்டு வந்து உனக்கு மெசேஜை கொடுத்துக்கிட்டு போவதும் வருவதுமாக இருப்பேன். ஆனா உணர்வற்ற நிலையில் இருந்தனா நீயே நானாக இருப்போம் அப்படிங்கறதுதான் இதோடைய வடிவமாக இருக்கு. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆன்மா விழித்த உடனே அந்த கும்பாபிஷேகம் பண்றாங்க. அந்த நேரத்துக்குள்ள அந்த கருடனுக்கு என்ன பண்ணுதுன்னா காஸ்மிக் எனர்ஜி அதுக்குள்ள அந்த ரேடியேஷனுக்குள்ள போய் அந்த புவி ஈர்ப்பு சக்தியில அந்த விமானம்
விமானம்லாம் இயங்குது இல்லை, அதுக்கு பெட்ரோல் இதெல்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா ஒரு கருடனை தடுத்து ஆட்கொண்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல இறை சம்பந்தமாக ஒரு வடிவம் நடக்குது. அங்க நீ போய் 3 வட்டம் இட்டு விட்டு சிறிது நேரம் அந்த இறக்கையை விரித்து மேலே நின்று விட்டு சில ஆன்மாக்களுக்கெல்லாம் காட்சியை கொடுத்துட்டு நீ வந்துரு அப்படிங்கிறவனா அந்த அலைவரிசையில் உணர்த்தும் போது அது கிழக்கை பார்த்து பறந்து கொண்டிருந்த ஒரு கருடன் நேரடியாக அந்த கோவில் இருக்கிற திசை மேற்கை நோக்கி வந்து அதை வட்டமிடுகிறது. கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் இறைவன் வந்து விட்டார் என்று மேலே பார்த்து கும்பிட்டு வணங்குகிறார்கள். அப்பொழுது எத்தனை வட்டம் விட வேண்டும் வட்டம் விட்டு அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் திருப்பி கிழக்கை நோக்கி போகிறது. அப்ப அதற்குள் என்ன கிடைக்கப்பட்டதுன்னா ஆன்மா விழிப்பில் இருந்த அதற்கு ஒரு இறை அலைவரிசை தொடர்பு கொள்கிறது. அப்ப தொடர்பு கொள்கிறதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இந்த திருவண்ணாமலையில சுத்திக்கிட்டே இருக்கலாம், உங்களுக்கு ஆன்மா விழிச்சுச்சுன்னா எங்கே ஒரு அலைவரிசை இருக்கிறதோ, எங்கே ஒரு குரு இருக்கிறதோ, எங்கே உண்மை இருக்கிறதோ, எங்கே தர்மம் இருக்கிறதோ, எங்கே சத்தியம் இருக்கிறதோ, எதில் நிஜமான ஒரு உண்மையான வடிவம் யாராலையும் அறிய முடியாத லட்ச பேர் ஒரு இடத்தை சுத்தி வந்து அந்த நிஜத்தை அறிய முடியாமல் தவிக்கின்ற போது, ஆன்மா விழிக்கின்ற போது அங்கு ஒரு அலைவரிசை வந்து மகனே சுத்தாத, உன் காலடிக்கு அருகாமையிலேயே ஒரு கல் இருக்கிறது பார், அந்த கல்லிலே அமர்ந்துரு, சற்று அமர்ந்துரு, உனக்கு சில விஷயங்களை யாம் காட்டி கொடுப்போம் அப்படின்னா. அப்ப ஊரே சுத்தும் போது ஒருவன் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கான். 20 நிமிடம் கழித்த உடனே உள்ள வந்த அலைவரிசை வெளியில வர தொடங்குறதுக்கு முன்னாடி சொல்லுது, நீ எழுந்து செல், உனக்கு எது தேவையோ அது கிடைத்தது அப்படின்ட்டு வெளியில போயிடும். அப்ப இவர்களுக்கு பேர் ஆன்மா விழித்தவர்கள். அப்ப இவர் அடிக்கடி முருகன், அருணகிரி இது போன்ற ஞானிகள் இவரை தடுத்து ஆட்கொண்டு அவ்வப்போது வழிகாட்டுவார்கள். ஆனா உள் உணர்வுகள் இருப்பது தடுத்து ஆட்கொள்ள வேண்டியதில்லை. அங்கு நேரடியாக பிரபஞ்சமாக அவரே செயல்படுவார். அப்பொழுது கிழக்கு கருடன் போகுதில்ல, அந்த கிழக்கு போற கருடன் யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லாமல் சரியான சந்தர்ப்பத்தில் அதுவே வந்து அந்த கோயிலை வட்டமிட்டு போய்விடும். அப்ப நீங்க எல்லாருக்குள்ளேயும் ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், முருகர் பல்வேறுபட்ட சூழல்களில் ஆன்மா விழித்தது என்று உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஒரு சின்ன தாக்கத்தில் எங்கெங்கோ போறீர்கள். அதோடைய தாக்கம் வழிகாட்டும் போது நீங்க என்ன பண்றீங்க, அதை உணர்ந்து சில இடத்துல சில நூல்களை பிடிக்கிறீங்க, சிலதை படிக்கிறீங்க, சில தியானம் பண்றீங்க. அந்த ஆன்மா வழிகாட்டாத போது நீங்கள் திசை மாறுகிறீர்கள், நீங்கள் பாதை மாறுறீங்க, நீங்க ஒரு வடிவத்துக்குள் மாறி போடுறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கதை இருக்கிறது. கிணம் வெட்ட போனவன் ஒரு தொழிலாளி கிணறு வெட்ட போறார். 300 பேர் இருக்கிறாங்க. அவர் யாரையும் கூப்பிடாம அவரே கிணறு வெட்ட போறார். பல நாள் கிணறு வெட்டுறார். கிணறு வெட்டி 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 ஆழத்துல போகும்போது ஒரு நாள் உள்ளே கிணறு வெட்டி கொண்டிருந்தவர் பெரிய ஆழத்துக்கு போயிட்டாரு. கடைசியில கிணறு வெட்டவே சத்தம் கேட்கவே இல்லை. அருகாமையில் இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்து பார்த்தா அந்த கிணறுடைய ஆழத்தில் மையத்தில் அப்படியே அமர்ந்த நிஷ்டையிலே தியானத்திலே இருக்கிறார். அப்ப கீழே எல்லோரும் வந்து பார்த்தா அவர் அப்படியே சாமி நிலையில அப்படியே பிரகாசமா இருக்கிறாராம். அப்பொழுது அவர்கிட்ட இருந்து ஒரு குரல் ஒலிக்கிறதா, கிணறு வெட்ட வந்தவன் நானே கிணறாக போனேன். ஆழத்தை கண்டபின் சொல்றாரு, ஆழத்தை கண்டபின் அங்கு ஆராய்ச்சி ஒன்றும் இல்லை. ஆழத்தை காணாத போது இறைவனை ஆராய்ச்சி செய்தேன். அங்கு ஆழத்தை கண்டபோது நானே கிணறாக போனேன். இங்கு வெட்டுவதற்கு ஒன்றும் இல்லை, நானும் ஒன்றும் இல்லை அப்படின்னு அமர்ந்திருக்கிறாராம். அப்ப அவர் சொல்கிறார், அங்கு ஞாம் வேறில்ல, பிரபஞ்சம் வேறில்ல, நாம் வேறல்ல, இறைவன் வேறல்ல, நாம் வேறல்ல, குரு வேறல்ல. அப்ப என்ன என்று கேட்டால் அவருக்குள்ளே தனித்தனியாக பிரிந்திருந்த இரு சுவாசங்களும், தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருந்த நரம்பு மண்டலங்களும், தனித்தனியாக சுகத்தையும் எல்லா விஷயங்களையும் அங்க சுவாசிக்கக்கூடிய பல்வேறுபட்ட தன்மைகள் கொண்ட உடலில் இருக்கின்ற செயல் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு இடத்தில் சமாதி நிலை கொண்டது. அப்ப சமாதி நிலை கொள்வது என்பது பேரமைதி. சமாதிக்கு இன்னொரு பெயர் பேரமைதி. எதுவும் செயலற்று மரணத்தையும் தாண்டிய ஒரு செயல். மரணம் கூட அது அந்த மாதிரி சூழலில் நிகழாது. மரணம் ஒருத்தரை ஒரு மரத்தில் இருந்து மாங்காவை உலுக்குவது போல் உலுக்கி விட்டு செல்லும். ஆனால் சமாதி உலுக்காது. அப்படியே காய்த்த மரம் அப்படியே இருக்கும், சலனமற்று இருக்கும். காய்த்த மரம் ஆடாது, அப்படியே நிற்கும். அப்ப அதுல அந்த மரத்துல உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியாதா சமாதி.
அப்ப அந்த மாதிரி ஒரு சமாதி என்பது என்னன்னா, அவருக்கு இறப்பு இல்லை, பிரபஞ்சத்தோடு நேரடியாக தொடர்பு. அப்ப அந்த தொடர்பு என்பது உணர்வற்ற நிலை. அப்ப அந்த உணர்வற்ற நிலையில் அவரால் என்ன செய்ய முடியும்னா, உணர்ந்து, அல்ல இங்க இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா பேருக்குள்ளேயும் ஒரே ஒரு வடிவம்தான். நீ உனக்கு உணர்த்தப்படும். உன் உணர்தல் 2 வடிவமா இருக்கு. ஒன்று வெளிமுகம், இன்னொன்று உள்முகம். உன் உணர்வது மனம், ஆன்மா. மனம் இந்த உலக ஆசைகளையும் உலக செயல்களையும் முன்னிறுத்துகிறது. ஆன்மா இறையையும் பிரபஞ்சத்தையும் கண்ணுக்கு தெரியாத, யாராலையும் படிக்க முடியாத, யாராலையும் கேட்க முடியாத, யாரும் பார்க்க முடியாத சில இடங்களையும் உனக்கு காட்டி கொடுக்கக்கூடியது உள் உணர்வு. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் உள்ளே அதை உணர்ந்து விட்டான் என்றால் துன்பத்திலிருந்து விடுபடுறான். அப்ப உணராமல் செய்கின்ற வேளைகளில் நாம் மாட்டிக்கொள்கிறோம். அப்ப நமக்கு ஐடியா கொடுக்கறது, ஆலோசனை சொல்றது, நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது எதுவுமே ஆன்மாவாக இல்லை, மனிதர்கள். அப்ப அவங்க கொடுத்து நம்மளை என்ன பண்றாங்க, நீ இப்படி போங்க, அப்படி வாங்க அப்படின்னு. ஆனால் அதை நீயே உணர்ந்தாய் என்றால், அருணகிரிநாதர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முருகன் வழி நடத்தல அருணகிரிய எப்படி பண்ணாரு, என்னை போல நீயும் மாறு. வழி நடத்துறது வேற, அங்க என்ன, அங்க உள் உணர்வுகள் கொடுக்கப்பட்டு மௌனமாக கொடுக்கப்பட்டு, நீ இந்த உலகத்துக்கு போதிக்க மட்டும் வரல, நீ இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வந்திருக்கன்னா, மனித கூட்டமே ஆசை சந்தோஷம் எல்லாத்தையும் மனதால அனுபவிக்கணும். ஆனா அதே வேளையில உன் ஆன்மா விழித்தா மட்டும்தான் இந்த உடலையும் இந்த பிறப்பையும் புனிதப்படுத்த முடியும், இந்த பிரபஞ்சத்தை அறிய முடியும். அப்ப அறிகின்ற வாய்ப்பை அருணகிரிநாதர் அங்க பெற்றார். அந்த உணர்ந்து வேலை செய்யறது. அப்ப உணராம வேலை செய்யும் போது அவர் பல துன்பங்களை பெற்றார், பல கஷ்டங்களை பெற்றார். உணர்ந்த போது நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும்ட்டார். அந்த உணர்ந்துட்டா எதுவும் உங்களை செய்யாது. இப்ப உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் அந்த உள் உணர்வுகள்ல ஒரு மெசேஜை உங்களுக்கு பாஸ் பண்ணுவான். அப்போ உங்களால உணர முடியல. அப்ப உணராமல் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அது எப்பயாவது அத்தி பூத்த மாதிரி ரொம்ப தீர்க்கமாக உள்ளே ஆன்மா பேசும். ரொம்ப தெய்வீகமாக சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அந்த ஆன்மா அப்படியே தெய்வீகமா ஒரு மெசேஜை உங்களுக்கு பாஸ் பண்ணும். அந்த நேரத்துல உணர்ந்துட்டேன்னா நீ எந்த தவறான செயலுக்குள்ளேயும் போக மாட்ட. அப்ப அதனாலதான் எப்பொழுதும் உணர்ந்து செய். யார் பேச்சையும் கேட்காத, நீ உனக்குள் உணர்ந்து வேலை செய். அப்ப ஒரு பேச்சை கேட்கறது எல்லா வடிவமும் எதற்குன்னா, ஒரு நாள் அதை எல்லாத்தையும் சேகரித்து வச்சுக்கிட்டு ஒரு நாள் உனக்குள்ளிருந்து சேகரித்தது எல்லாம் வேலை செய்யும். ஆனா நீ உணர்வு தன்மையிலிருந்து உணர்ந்து வேலை செஞ்சனா துன்பத்திலிருந்து விடுபட்டுருவ. அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் துன்பம் எங்கே வருகிறது, உன்னுடைய கர்மவினை, உன்னுடைய மாயை, உன்னுடைய ஜாதகத்துக்குள்ள இருக்கிற கோள்கள் நட்சத்திரங்கள் எது சொன்னாலும் நீ உணராத பட்சத்தில் துன்பத்தை வீழ்த்த முடியாது. குருநாதர் எந்த விடிய பல வருடங்களாக உனக்கு எந்த உரைகளை கொடுத்தாலும் புத்தகத்தை கொடுத்தாலும் நீ உணரவில்லை என்றால் சாம்பார் வடையோட உன் வாழ்க்கை முடிந்துவிடும். புரியுதுங்களா? உலகத்திலே அருணகிரிநாதர் உணரவில்லை என்றால் திருப்புகழ் பிறந்திருக்கிறார். அப்ப முருகன் சொல்வது சரி, அதை உணர்வும் தன்மைக்கு எடுத்துட்டு போகணும். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உணர்வும் தன்மை பெற்றுவிட்டா அந்த இடத்தில் பிரபஞ்சம் குடியிருக்கிறது என்று சொல்கிறார். அப்ப அந்த இடத்துக்குள்ள அண்ட சராசரத்தையும் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்று விடுகிறீர்கள். நீங்க அந்த ஆன்மா உணர்ந்து அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்குள்ள என்னன்னா எதுவும் தேவை கிடையாது. அப்படியே உள்ளுக்குள்ள அனைத்து சம்பவங்களும் நடக்க போறது, நடந்தது, நடக்க இருக்கிறது, இந்த 3 வடிவங்களும் உங்களுக்கு அப்படியே பரிபூர்ணமாக தெரிஞ்சிடும். அப்ப நீங்க துள்ளி கூட அலட்டிக்க மாட்டீங்க. எப்படி ஒரு சின்னது கூட சலனம் இருக்காது. அப்ப அந்த உணராம நம்ம செய்யும் போதுதான் நம்ம வாழ்க்கைக்கு இவர் விளக்கேற்றுவாரா, அவர் விளக்கேற்றுவாரா, யாரை பார்க்கறது, அப்படி போறது. எந்த குரு, திருவண்ணாமலையில 42 பேர் சமாதியில இருக்கிறாங்க, ஒரு 142 பேர் சமாதியே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல எந்த குருநாதரை பார்க்கணும், யாரிடம் இருந்து உபதேசம் பெறது, என்ன வடிவத்திலிருந்து பெறது? இதற்கெல்லாம் முக்கியமான காரணம், நீங்க எந்த குருவையும் தேட வேண்டியதில்லை. உணர்வும் தன்மை பெற்றுவிட்டால் அங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப ஐயா கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா,
அவர்கள் ஞானத்துக்குள்ள தாண்டி அதெல்லாம் வேண்டாம். ஆனா ஒரே ஒருத்தரை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறது இருக்குல்ல, அது கடினம். இந்த மாதிரி மார்க்கெட்ல 1000 விதமான காய்கறி இருக்கும்போது ஒரே ஒரு கனி எனக்கு போதும் அப்படின்னு ஒருத்தர் நிக்கிறது இருக்குல்ல, அப்ப எல்லாம் இருந்தாலும் அருணகிரிங்கிற ஒரே ஒரு அந்த முக்கனியை பிடிச்சுக்கிட்டு நான் நின்னுக்கிறேன். அந்த கனி நன்மை தீமை என்பது எனக்கு தேவையில்லை. எனக்கு ஏதோ அந்த கனியை தொடும்போது நான் மௌனிக்கிறேன், நான் ஆழ்ந்து போகிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் மெய் சிலுக்கிறேன், என்னையே அறியாமல் சிரிக்கிறேன், அழுகிறேன், அதையும் கடந்து எல்லாத்தையும் மறக்கிறேன். எனக்கு என்று ஒன்று தேடுதலே இல்லாமல் போகின்ற திருப்புகழை, ஒருவேளை திருப்புகழை கையில் எடுக்காமல் வேற ஏதாவது கையில் எடுத்திருந்தால் நேரம் வணிக ரீதியாக ஆடிக்காரு கூட வாங்கியிருக்கலாம். யாரு? அப்ப அதுக்குள்ள என்னன்னா, அந்த திருப்புகளை எடுக்கும் போது அவர்களுக்குள்ளே ஒரு உள் உணர்வு வந்து அது ஆழ்த்தி, நீ இதுக்குள்ளே ஆளு, இதுக்குள்ளே வாழு, திருப்புகளில் நீ ஆட்சி செய்வாய், திருப்புகளில் உன்னுடைய வடிவம் செயல்ட்டும், நீ எங்கு தூங்கு, என்ன வேட்டி சட்டை வேணாலும் போட்டுக்க, என்ன வேணாலும் சாப்பிடு, என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஆனா உனக்கு ஆழ்ந்து போகக்கூடிய ரகசியம் திருப்புகளிலே இருக்கு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாவி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சாவியை கண்டுபிடித்து அதுல முக்கியமான ஒண்ணு மதமோ குருவோ கடவுளோ அந்த மாதிரி எல்லாம் பிரிவினைக்குள்ள போயிடாம ஆழ்ந்து போனாதான் கண்டுபிடிக்க முடியும். ஆளாத வரைக்கும் பெருமாள் யாரு சிவன் யாருன்னு தெரியாது. அல்லாஹ் யாரு, இயேசு யாரு, சிவன் யாருலாம் வெளியில பேசுனா ஒன்னும் புரியாது, பயனற்று போயிடும். அப்ப சட்ட ரீதியாக முன்னாடி இருந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி வேணா தீர்ப்பு வேணா கொடுக்கலாமே, ஆழ்ந்தால் மட்டும்தான் நீங்க எந்த வடிவத்துக்குள்ளேயும் போகாம ஒரு தீர்க்கமான ஒரு சூழலை உருவாக முடியும். அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளேயும் மனம் ஆள விடாது. மனம் நீ என்ன செய்தாலும் உன் மனம் என்ன பண்ணும்? வெளிமுகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? இறையையோ குருவையோ உணர விடாது. அப்ப அந்த உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கும், உனக்கு ஒரு சூழல் அமையும். அப்ப அந்த சூழல்ல கொஞ்சம் உணர்ந்துகிட்டு ஒரு இடத்துல நின்றுகிட்டனா மனதை தாண்டி ஆள் மனம் சொன்னேன்ல, ஒருத்தர் கிணறு வெட்ட போனால அந்த மாதிரி ரொம்ப போகணுங்க. நீங்க மேல இருந்து ஒரு டம்ளர்லயே ஈஸியா தண்ணி கிடைக்குதுன்னு வாங்கி குடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க, நல்லா இருக்கு, இனிக்குது, இன்னும் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படிங்கிறீங்க. அப்புறம் போற இடங்கள்லாம் கிடைக்கிற பானங்கள்லாம் வாங்கி 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 அருந்தி பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்குள்ள என்ன ஆகுது? ஒரு நாள் அருணகிரியோடைய இந்த சத்சங்கத்தை கேட்குறீங்க, அடுத்த நாள் மாணிக்கவாசகரோட சத்சங்கத்தை கேட்குறீங்க, அடுத்த நாள் ராமகிருஷ்ணரோட சத்சங்கத்தை கேட்குறீங்க, அடுத்த நாள் இன்னொருத்தருடைய சத்சங்கத்தை கேட்குறீங்க, அடுத்த நாள் காளியோட சத்சங்கத்தை கேட்குறீங்க. அப்ப என்னன்னா, மேல் படியில் உட்கார்ந்து அந்த கிணத்தில் இருக்கும் நீரை அருந்தி கொண்டே இருக்கிறீங்க. அப்ப கீழே நீங்க போனீங்கன்னா அங்க என்ன ஆகும்? ஆழ்ந்து போயிருவீங்க, அப்படியே ஆழ்ந்துருவீங்க. அப்ப என்ன ஆகும்னா உணர்ந்துருவீங்க. அப்ப உங்களுக்கு எதுவும் யாரும் தேவைப்படாது, யாரும் தேவைப்படாது. வாழ்க்கையில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எது படித்தாலும் எது கேட்டாலும் ஆழ்ந்து போனாதான் உங்கள் ஆன்மா முழு அந்த பிரகாச நிலையை அது எட்டும். அப்பொழுதுதான் யாரோடு தொடர்புல இருக்கணுமோ, யாரோடு கனெக்ட் ஆகணுமோ, யாரோடு கலக்கப்படணுமோ அங்க கலக்க முடியும். நான் அழைத்தால் முருகன் வருவார் அப்படின்னு அருணகிரிக்கு சொன்னது அவரோட தொடர்புல இருந்தார். அந்த தொடர்பு எப்படி? இறை அலைவரிசை ஆழ்ந்து போறது. அப்ப ஆழ்ந்து அப்படியே நிஷ்டையில் இருக்கும்போது முருகன் அப்படியே வந்துடுற. அப்ப அருணகிரி யாரு முருகன் யாருன்னே பிரிக்க முடியல, சொல்லுங்க. அப்ப ஒரு தனி மனிதனுக்கும் நீ மனிதன், நீ தியானங்கிறத தாண்டி உலகம் முழுக்க சொல்ற ஒரே தத்துவம் தான். எல்லா கோட்பாடையும் எடுத்து படிச்சோம்னா உணர்ந்தாயா, அவ்வளவுதான் விஷயம். அப்ப ராமகிருஷ்ணர் விவேகானந்தர்லாம் எந்த தியானத்தையும் யாருக்கும் மேற்கொள்ளலாம் காட்டி இப்படி செஞ்சுக்கிட்டு சொல்லல. அந்த உணர்வதற்கான வாய்ப்புகளை மனிதர் உருவாக்கி கொள்ளுங்கள். ராமகிருஷ்ணருடைய ஒரே வடிவம் என்னன்னா, உணர்ந்தாய் என்றால் காளி வேற சிவன் வேற இல்ல, காளி வேற முருகன் வேற இல்லைங்கிறத உணர்ந்துட்டன்னா அப்ப எது எப்படிங்கிற அந்த வடிவத்தை நீ தெரிஞ்சுக்கலாம். அந்த உணர்ந்தாதான் அது சரியா இருக்குங்கிறது தான் அதோடைய வடிவம். அப்ப அந்த உணர்வதற்கான வாய்ப்புகளை நீங்க அவசியமாக
அது அது ஒரு பிராக்டிஸ் கிடையாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்குள்ளே ஒரு நிகழ்வுகள் நிகழும். நீங்க பல்வேறுபட்ட உரைகள் கேட்குறீங்கல்ல, அந்த உரைகள்ல உங்களுடைய ஆன்மா விழிக்கும். அப்ப அந்த ஆன்மா விழிக்கும் போது அது சொல்லுகிற சில வார்த்தைகள், மனம் சொல்கிற வார்த்தையை கேட்டா தறிகட்டு ஓடிடுவீங்க. ஆன்மா சொல்கிற வார்த்தையை கேட்டா இது போன்ற வகுப்பில் அமர்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படும். அப்ப இது போன்ற வகுப்பில் அமர்வதனால என்ன பிளஸ் அப்படின்னா, அந்த ஆன்மா விழித்ததில்ல, அது மீண்டும் இன்னும் பிரகாசிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இன்னும் ஆழ்ந்து போக வாய்ப்பு இருக்கு. ஒரு குரு ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆழத்தை அறிந்தவன் மட்டுமே குருவாக இருக்க முடியும். ஒரு கல்லூரியில ஒரு போஸ்டிங் மாதிரி குருவை இருக்க முடியாது. ஆழம் அறிந்தால்தான் குரு. ஆழம் அறியலைன்னா இந்த சமஸ்கிருதத்தையோ இல்லை ஏதோ ஒரு படிப்பை வச்சு நம்ம ஒரு குருவா தேர்ந்தெடுக்கிறோம்ல, அதுக்குள்ள ஒரு லயம் இருக்கும். ஆனா ஆழம் என்பது பல்வேறுபட்ட ஞானிகளோடு ஒருத்தர் தொடர்புல இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப அவரோட அங்க அமரும் போதோ இருக்கும் போதோ கேட்கும் போதோ என்னன்னா, ஒரு நாள் அந்த ஆன்மா விழித்திரும். அப்ப இந்த உலகத்துக்கு ராமகிருஷ்ணர் என்ன சொல்ல வந்தார்னா, என்னோடு இருக்கிற குழந்தை ஒரு நாள் ஆன்மா விழிக்கும். விவேகானந்தர் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல நினைத்தாருன்னா, எதுவும் தேவையில்லை, ஆன்மா விழித்தவனோடு நீ இருந்தா நீயும் விழித்து போவாய், சோம்பேறியோடு நீயும் இருந்தால் சோம்பேறியாக போய்விடுவாய். புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். ஒரு குரு என்பது யாருன்னா ப்ரொஃபஷனல், ஒரு தெல்ல தெளிந்த நீரோடையாக விழித்தவர் பல பேரை விழிக்க வைக்க முயற்சி செய்கிறார். அப்ப விழிக்காத போது அவர் என்ன சொல்றார்? தூங்காத குழந்தை, அழுத குழந்தை, பாலுக்காக அழுத குழந்தை, பசிக்காக அழுத குழந்தை, வயிற்று வலிக்காக அழுத குழந்தைய தாய் இரவு முழுக்க மடியில போட்டு தோல்ல போட்டு தூக்கிட்டு போறாள்ல, அந்த மாதிரி ஒரு குருவோ இவர்கள் பெரியவர்கள் நடத்துகின்ற இந்த வகுப்பு, இந்த உரைகள்லாம் எதுக்குன்னா, இந்த குழந்தைகள் வேற எங்கேயாவது மடை மாறி போயிடாம இந்த குழந்தைகளை பசியாத்தும் வேலையை செய்து உயிரை விழிக்க வைக்கிறது, ஆன்மாவை விழிக்க வைக்கிற வேலைகளை பார்க்குறாங்க. அப்ப விழித்தா உங்களுக்கு உணர்வும் தன்மை கிடைக்கும். இதனாலதான் நல்லா ஞாபகத்து வைத்துக் கொள்ளுங்க. ஒருத்தர் வீட்டில் தங்கியிருக்கும் போது, விவேகானந்தர் அங்க ஒருத்தர் ஒரு வீட்டில் தங்கியிருக்கும் போது ஒரு தாய் ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு. அந்த குழந்தை பிஞ்சு குழந்தை, அந்த தாய் தூங்க மாட்டா, இவராலையும் தூங்க முடியல தியானத்துல. ஒரு நாள் யோசிச்சார், அந்த குழந்தைய நீங்க பால் கொடுத்துட்டு என்கிட்ட கொடுமா, நான் வச்சிருக்கேன்னாரு. நீங்க சுவாமி நீங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வச்சுக்கலாம். இல்லலம்மா கொடுமான்னு சொல்லி அந்த குழந்தையை தூக்கி மடியில் வைத்துக்கிட்டு தியானத்தில் அமர்ந்தார். அந்த தாயும் தூங்கி போனால், இந்த குழந்தையும் தூங்கி போனார். அப்பொழுது நல்லா ஞாபகித்துக் கொள்ளுங்கள், ஆன்மாவை விழிக்க வைக்கவும் ஒரு ஞானியால் முடியும். ஆன்மாவை ஒரு மயில் இறகு போல் தாளாட்டி தூங்க வைக்கவும் முடியும். நீங்க சாதாரண விஷயம் இல்ல. துன்பம், துயரம், நோய் எல்லாம் ராமகிருஷ்ணரை ஆழ்த்திய போதும் காளி தூங்க வைத்தார், காளி உணவுக்கு ஊட்டினார். எத்தனையோ இந்த உலகத்தில், மனித உலகத்தில் எவனாலையும் தீர்வு கொடுக்க முடியாத ஒரு தீர்வுக்கு அருணகிரி இந்த உலகத்துக்கே முன் உதாரணம். அவ்வளவு பெரிய அந்த துயரத்தில், துன்பத்திலிருந்து முருகன் தூங்க வைத்தார். முருகன் ஆழ்ந்து போய் அந்த சமாதி நிலையை கொடுத்து நிஷ்டையிலே இருந்து ஒரு தங்கம் போல ஜொலித்து வா வெளியே அப்படின்னுங்கிறத வாய்ப்பை வழங்கினாங்க. அப்ப இதுல என்ன அப்படின்னா, ஒரு குரு குறுக்கு வழியை கற்றுக் கொடுக்க மாட்டார். ஒரு குரு தவறான போதனைகளை சொல்ல மாட்டார். ஏன் என்றால் அவர் ஆழ்ந்தவர், அவர் ஆழத்தை கண்டவர். அவருக்கு ஆழத்தை கண்டவனுக்கும் ஆழ்ந்தவனுக்கும் வேற எந்த சிந்தனையும் சித்தாந்தமும் வராது. மதம் வராது, ஜாதி வராது, மொழி வராது, புகழ் வராது, பேர் வராது, பணம் வராது, எதுவும் வராது. என் போன்ற ஆட்களுக்கு ஒரே நோக்கம்தான், ஆழ்ந்து போறவனை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். ஆழ்ந்து போறவனை கூட்டிட்டு வா. அதுதான் இந்த பூமிக்கும் இங்க இருக்கிற நகரத்துக்கும் மக்களுக்கு. ஆள் எதுக்கு தேவை? ஆழ்ந்து போறவனை 10 பேர்த்த ரெடி பண்ணி இந்த நகரத்துல நடக்க விட்டா கிரிவலத்துல யாருமே நடக்க மாட்டாங்க. 5 லட்சம் பேர் இருப்பாங்க. எல்லாரும் லெப்ட் ரைட்டு 2 பக்கம் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த ரோடு ஃப்ரீயா கிடக்கும், சத்தம் இருக்காது. பிபி ஊதிக்கிட்டு மோளை அடிச்சுக்கிட்டு கத்திட்டுலாம் போக மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆளாதவன் தான் திருவிழா பண்ணுவான், ஆழ்ந்தவன் தனக்குத்தானே திருவிழா பண்ணிக்குவான். புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஆழ்ந்து போவதுதான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேணும்.
ஒவ்வொரு தனி மனிதனுடைய தேடுதல், ஒவ்வொரு தனி மனிதனுடைய முக்கியம். உங்களுடைய ஒவ்வொரு நாளும் யாரு வேணாலும் உங்களை வீழ்த்தியறலாம், நீங்களும் வீழ்த்தியறலாம், உங்களுடைய அருகாமையில் இருக்கிறவங்களும் வீழ்த்தியறலாம். ஒரு செய்தித்தாள் உங்களை இரவு தூங்க விடாம பண்ணிவிடலாம். புரியுதுங்களா? உங்களோட படித்த ஒரு நண்பர் சின்ன மெசேஜை போட்டு விட்டு என்னன்னு கூட விசாரிக்காம உங்கள் மீது ஒரு பழியை சுமத்தி விடலாம், உங்களை கஷ்டத்தில் ஆழ்த்தி விடலாம். ஏன்னா 22 வருஷம் நண்பன் இப்படி பண்ணிட்டாங்கிறது அந்த இரவு முழுக்க அப்படியே சலனப்பட்டு அந்த 22 வருஷ வாழ்க்கையும் தீ வைத்து நீங்க கொளுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஆனா ஆழ்ந்து போனீங்கன்னா அந்த மெசேஜே நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. ஞானிகள் இங்க இருக்கும் குறு செய்திகளை, இங்க இருக்கும் தவறான போதனைகளை அவங்க காதுக்குள்ளே கேட்காததுக்கு காரணம், ஆழ்ந்து போனவனுக்கு தவறான எந்த மெசேஜும் அங்க வராது, வரவே வராது. கொல்கத்தா மாதிரி ஒரு நகரத்துல கொண்டாட்டக்கரு, அந்த நகரமே வேற மாதிரியான நகரம். அங்க ஒருவன் காளியை மட்டுமே ஆழ்ந்துட்டு உட்கார்ந்து இருக்கான்னா எப்படி இருப்பான்? திருவண்ணாமலை அன்றும் சரி இன்றும் சரி வேற மாதிரி நகரம் தான் இந்த நகரம். இதுக்குள்ள ஒருத்தர் ஆழ்ந்து இருந்தாருன்னா எப்படி இருக்க முடியும்? திருவண்ணாமலைக்கு பேரே ஆழ்ந்து இருப்பது தான். இங்க ஆழ்ந்து இருக்கிற ஆட்களை நீங்க பாக்குறீங்களாங்கிறது அங்க பெரிய விஷயம். அப்ப உங்களுடைய தேடுதல் என்னன்னா, மனம் திருவிழா கடையில வளைவி வாங்குற மாதிரி தேடக்கூடாது. மனம்தான் தேடும். வளைவி வாங்கலாமா, பொட்டு வாங்கலாமா, இல்ல வேற பொருள் வாங்கலாமா, அண்ணாமலையார் படம் நல்லா இருக்கு, ஆஞ்சநேயர் படம் நல்லா இருக்கு, ராமன் படம் நல்லா இருக்குன்னு அந்த மாதிரி தேடும். புரியுதுங்களா? ஏதாவது ஒரு ஞானி வீட்டுல 20 படம் வச்சிருப்பான். ஆழ்ந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு படத்தை கூட வணங்கவும் மாட்டான், ஒரு படத்தோட கூட பயணம் பண்ண மாட்டான். அப்ப ஆழ்ந்தவனுக்கு என்னன்னா படம், புகைப்படம் அங்க தேவைப்படாது. ஆளாத வரைக்கும் தான் கோவிலும் புகைப்படமும் தேவைப்படும், ஆழ்ந்தவனுக்கு ஒன்றும் தேவைப்படாது. புரியுதுங்களா? இப்ப இவங்களை பொறுத்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் உணவு கொடுத்தோம், நம்ம கொஞ்சம் சந்தோஷமா நீங்கெல்லாம் கைத்தட்டி கார்ல உட்கார்ந்தாலும் திருப்பி திருப்புகள்ல ஒரு பாடல் வரும்போது ஆழ்ந்து போயிடுவாங்க. அப்ப இந்த சோறு கீறு இந்த விஷயம் இது எல்லாம் மறைஞ்சு போயிடும். அப்ப என்ன கிடைக்குது அங்க அப்படின்னா, வீட்டுல இருக்கிறவங்களோ உறவினர்களோ அதை உணர முடியாது. என்னப்பா அருணகிரி ஒரு பாட்டு எழுதினாரு, அதுக்குள்ள என்னப்பா நீ என்ன, அதை சொல்ல முடியாதுப்பா வார்த்தையால. அது என்ன அங்க என்னன்னா, அந்த உலகத்துல என்னன்னா ஒருத்தனை ஆளணும், ஒருத்தனை வீழ்த்தணும். இப்ப இந்த உரைக்கு என்ன காரணம், இவங்க உரைக்கு அப்படின்னா திருப்புகள் அவங்கள வீழ்த்திருச்சு, அப்ப ஆழ்த்திருச்சு. எத்தனையோ எழுத்தாளர்கள் எழுதிய போதும், எத்தனையோ செயல்கள் இருந்த போதும் அது என்னன்னா அந்த மனம் போய் ஒடுங்குதுங்க, அப்படி நிக்குதுங்க, அப்படியே பச்சக்குன்னு அப்படியே நிக்குது, அப்படியே போய் ஒட்டுது. தாய்ப்பால் எவ்வளவு பெரிய பசுமையானதோ மறக்க முடியாததோ, தாய் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி திருப்புகளும் அருணகிரியும் போய் ஒட்டி அங்க போய் நின்னுக்குச்சு. எத்தனையோ பேர் வந்தார்கள் சென்றார்கள், அருணகிரியும் திருப்புகளும் வந்தது செல்லவே மாட்டது. அதுதான் அதுக்குள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப நமக்குள்ள தாய் மீது ஒரு கருணை இருக்கிறது இல்ல, ஏன்னா அது வெறும் பால் இல்லை, அதுதான் உணர்வும் தன்மை. அந்த உணர்ந்து இருக்கிறதுனாலதான் எத்தனை நாட்கள் ஆனாலும் அது உனக்கு தாய் தான், உனக்கு தகப்பன் தான். அதே மாதிரிதான் அந்த உணர்வும் திறமை உள்ள போயிடுச்சுன்னா அது உன்னை விட்டு வெளியில வராது. அப்ப எத்தனை காகித பேப்பர்கள் இருந்தாலும் அந்த அருணகிரி எழுதினது மட்டும் காற்றா வீசிக்கிட்டு இருக்கு. காற்று வீசுது. பேப்பரா இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுடலாம், அது காற்று அடிக்குது தினந்தோறும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையான காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பிரபஞ்சத்தோடைய உஷ்ணத்தை கேட்க கேட்க இரவும் பகலும் எத்தனையோ மனிதன் துன்பம். நீங்க நீதியரசரா இருந்து என்ன இன்னும் அதை பண்ணிருக்கலாம் இதை பண்ணிருக்கலாம் எத்தனையோ ஆலோசனைகள்லாம் கொடுக்கப்பட்ட போதும் அந்த அருணகிரி உலகத்திலே பெரிய ஒரு ஆழ்ந்து போற அந்த காற்றை நீ அனுபவின்னு அதை ஆழ்த்துறாங்க. இப்ப உங்களுக்குள்ள எல்லாம் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் கேட்கிறேன். மனம் நேரடியாக வேலை செய்கின்ற ஒவ்வொருத்தரும், இந்த உலகத்தில் பிறக்கப்பட்ட எல்லா மனிதனும் நானும் உட்பட மனம் வேலை செய்தால் நம் திருமணத்துக்கு பத்திரிகை வைத்துக் கொண்டேதான் இருப்போம். மனம் நின்று கொஞ்சம் ஆழ்ந்து போய் அதுக்குள்ள நம்ம உணர்ந்தோம்னா பத்திரிக்கையாவே வைக்காமல் நம் மகளுக்கோ மகனுக்கோ திருமணத்துக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க. அப்ப பத்திரிக்கை வைத்து ஒருத்தரை அழைக்கிறது ஒரு ரகம், யாரையும் அழைக்காம
அதுவே அங்க நடப்பது இன்னொரு ராகம். அப்ப உணர்ந்தவனுக்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை. அந்த உணர்ந்தவனை ஊர் முழுக்க போய் செய்தி போயிடும். புரியுதுங்களா? நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலையும் பாருங்க, பெரிய பெரிய பேனரு, பெரிய பெரிய போஸ்ட்லாம் இருக்கும். ஆனா உணர்ந்தவனை நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். அதே மாதிரி அவரை வெளியில கொண்டு வர்றது, அந்த ஆழ்ந்த செயலையே வெளியில கொண்டு வந்துடும். எனக்கு ஒரு அறிமுக உரை, எனக்கு ஒரு அறிமுக செயல் யாரும் தேவையில்லை, யாமே வருகிறோம் அப்படின்னு வந்துருவாங்க. அதனால உங்களுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தயவு செய்து உங்க தியானத்துக்குள்ளேயோ இல்லை இறை இந்த சிந்தனைக்குள்ள நீங்க படிக்கிற அத்தனை செயல்லையும் உணரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கொஞ்சம் வரும்போது தயவு செய்து கொஞ்சம் உணருங்க. நீங்க உணராத பட்சத்துல தான் துன்பம். இந்த துன்பத்துக்கு என்கிட்ட சொல்யூஷன் கேட்குறீங்க, உங்க கையில இருக்கு. நீங்க உணர்ந்தீங்கன்னா அந்த இடத்துல மரணமே வரப்போதுனாலும் வெல்லக்கூடிய வாய்ப்பை பெறுறீங்கன்னு அர்த்தம். உணரலைன்னா ஒரு திருடன் காவல்துறைகிட்ட இருந்து ஓடுற மாதிரி நீங்க ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உலகத்திலே ரொம்ப உன் கையில தான் இருக்கு. நீ வேற யாருக்கிட்டே போய் கேட்டுக்கிட்டு இருக்க. சாவியும் உங்ககிட்ட தான் இருக்கு, கதவும் உங்ககிட்ட தான் இருக்கு, வீடும் உங்ககிட்ட தான் இருக்கு. வெளியில யாருக்கிட்டையோ போய் உன் வீட்டை திறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருக்க. புரியுதுங்களா? அப்ப ஒரு நல்ல குரு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை பார்த்து காத்திருந்தா அங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, உன் வீட்டை எப்படி திறக்கணும், உன் சாவி எங்க இருக்கு அப்படின்னு நீயே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலை செஞ்சிருவ. அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா காத்திருக்கணும். அந்த உணர்றதுக்காக தான் காத்திருக்கணுங்கிறார். ஏன்னா மனம் உணர்வு விடாது. அப்ப அந்த உள் வாங்கி நீ காத்திருந்தனா உன் வீட்டை நீயே திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நான் சொல்லாம உனக்கு உணரணுங்கிறார். அப்ப குரு என்ன சொல்றாருன்னா, 3வது மாடியிலயோ பக்கத்து வீட்லயோ சாவி இருக்குப்பா, எடுத்து போட்டு திறந்துக்கன்னு சொல்ல மாட்டாராம். சொல்லவும் கூடாது. அதான் பிரபஞ்சத்தோடைய ரகசியம். அப்ப நீ என்ன பண்ணணும், அந்த உணர்வும் தன்மையிலே உணர்ந்து அந்த சாவியை எடுக்கணும். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இங்க தியானமோ கடவுள் போதனையோ, அங்க சாவி இருக்கு, இங்க கதவு இருக்கு, இங்க வீடு இருக்கு, இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு, அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு, நீங்க உள்ள போங்க, நீங்க எப்படி போயிருங்க, 3:15 பிரபஞ்சம் நீங்க உங்களை எழுப்பும், நீங்க அதை கேளுங்க கிடைக்கும், இதை கேளுங்க அப்படின்னா நீ எப்படி உணர்வாய்? ஏற்கனவே நீ மனதால் நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற. மீண்டும் மனம் வேலை செய்யறதுக்கு, தீவிரமா வேலை செய்யறதுக்கு நம்ம ஒரு வேலை கொடுக்கிறோம். அப்ப வேலை கொடுக்க கூடாது, வேலையை நிறுத்தணும், வேலையை புடுங்கணும். புரியுதுங்களா? இப்ப ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் இந்த உலகத்துக்கு என்ன சொன்னா, தியானம் என்பது இறைவனை என்பது வேலை செஞ்சேன்னா உருப்பிட மாட்டேன். ஆழ்ந்து போய் நீ உணர்ந்தா மட்டும்தான் அதை வேலையை பார்க்க முடியும், அதை கவனிக்க முடியும், அங்க என்னன்னு உணர முடியும். அப்ப ஆளாம நீ ஒரு வேலையா செஞ்சுக்கிட்டே இருந்தா, நான் டெய்லியும் தியானம் பண்றேன், இறைவனை அடைஞ்சிருவேன் அப்படிங்கறதெல்லாம் எல்லாத்துக்கும் சாத்தியப்படாது. அப்ப நீ ஆசையோட நான் டெய்லியும் தியானம் பண்றேன் எல்லாம் சொல்லிட்டு இல்லாம நீ உணர்ந்து பண்ணு. அப்ப ஒரு நாள் என்ன ஆகும்னா, அங்கிருந்து வர்ற மெசேஜை நீ ரிசீவ் பண்ணிட்டன்னா, இப்ப நீ அங்க வெளியில போகாதப்பா அப்படின்னு உள்ள ஒரு குரல் கேட்கும். நீ போவாத, தப்பிச்சிருவ. ஒரு வேலையை செய்யாதப்பா அப்படின்னு உள்ள உள் உணர்வு உணர்த்தும். மனம் உணர்த்துறது வேற, உள் உணர்வு ரொம்ப நல்ல ஒருத்தர் விழித்தவருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தீர்க்கமாக உணர்த்தும். அப்ப உணர்த்தும் போது நீ அந்த வேலையை செய்யலைன்னா, தொழிலையோ குடும்பத்திலிருந்து நீ காப்பாற்றப்படுறான்னா, ஒரு ஞானியோடைய பிளஸ் என்ன தெரியுங்களா, அவர் அப்படியே ஆழ்ந்து போய் இருக்கும்போது அவருக்கு அந்த உள் உணர்வுல இந்த வேலை செய்யாதுங்க. இந்த 8 நாள் உணவு அந்த ஆழ்ந்து போய் அந்த உள் உணர்வுல தான் இங்க நடத்தப்படுதே ஒழிய திருவண்ணாமலையில தீபம் ஏத்துறாங்கிறதுக்காகலாம் நடக்கல. நிறைய பேருடைய கருத்தியலா அப்படி இருக்கலாம், அது பக்தியாவோ கருத்தியலாவோ அப்படி இல்லை. ஆழ்ந்தா இதுக்கு 1000 கதைகள் இருக்கு, அந்த உண்மை தத்துவம் தெரிந்துடும். அப்ப இதுக்குள்ள ஒரு மெசேஜ் தான் நமக்கு, ஆழ்ந்து போய் இத துவக்கி வை, அவ்வளவுதான். இதுக்குள்ள இருந்து நன்மை தீமை எல்லாம் நமக்கு அது உணர்த்தாது, இதை துவக்கி வை, அவ்வளவுதான். அப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு விஷயம் செய்யும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மெசேஜை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம செய்யும் போது நம்ம கிட்ட எந்த தொகையும் கிடையாது. அப்ப கொடுத்தது யார்?
ஆழ்ந்து போய் அந்த அந்த உணர்வற்ற நிலையிலிருந்து அது வந்ததுனால எல்லாம் தானா நடக்கும். அங்க எதுவும் தேவை. உங்க வீட்டுல எந்த விசேஷம் வச்சாலும், உங்க வாழ்க்கையில எது வச்சாலும் உணர்ந்து நீங்க வேலை செஞ்சிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. உணரலைன்னா உங்களுக்கு நீங்களே துன்பம் கொடுத்துக்குவீங்க. தயவு கூர்ந்து அந்த உணர்றதுக்கு வாய்ப்பை பெறறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மனதை நிறுத்தக்கூடிய சுப்ரீம் பவர் யாருக்கிட்டையும் கிடையாது. அந்த உணர்வும் தன்மை ஏற்பட ஏற்பட மனம் அதோடைய போக்கை குறைச்சிக்கும், அதோடைய வடிவத்தை குறைச்சிக்கும். ஒரு நல்ல குருவுக்கு முன்னாடி ஒரு பேச்சாளன் மௌனமாகி போவான். புரியுதுங்களா? காளிக்கு முன்னாடி, நடராஜருக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஷனலா பரதம் ஆடுறவங்க என்ன ஆவாங்க? ஆடுறதை விட்டுருவாங்க. ஏன் விட்டுருவாங்கன்னா, உள்ள உன் நரம்பு ஆடணும், வெளியில கால்கள் எல்லாம் ஆடக்கூடாது, மௌனமா இரு. காளி நடராஜன் வெளியில சலங்கை கட்டி ஆடுறவன் கிடையாது. இப்போ புரிந்து கொள். அப்ப கர்நாடகா சங்கீதத்தை தோற்றி வைத்தார்ல ஒருத்தர், திருவையாறுல இருக்கிறார்ல, அப்ப அதெல்லாம் என்ன? உணர்ந்தாதான். திருப்புகழ் அப்படின்னா என்னன்னா, அது பேரே இசை. அப்படியே ஆழ்த்திரும். அப்படியே அந்த ஆழ்ந்து போய் அந்த சமாதி நிலை கூட கிடைச்சோம். உண்மையா ஒருத்தன் உணர்ந்தானா அப்படியே நிஷ்டையிலே மாறி போயிடும். இதெல்லாம் நடக்கும். அப்ப அதை வெளிமுகமா திருப்பிடுறதுனாலதான் ரேடியோவில் கேட்டுட்டு பாட்டை கேட்டுட்டு போயிட்டே இருக்கும். அதை உள்முகமா திருப்பினா ஞானமா மாறிடும். வெளிமுகமா திருப்பினா பக்தியா போயிடும். அதனால பார்த்துக்கங்க. அதனால ஒரு நல்ல வடிவத்தோட உணவு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல செயலோட நம்ம பிரபஞ்சத்தோடைய வடிவத்தோட நீங்கள் உணரணும். அதுக்காக தான் இந்த பணி. அதை நீங்க பார்த்துக்கோங்க. சரி.